வணக்கம் மக்களே, இது டெமோக்ரஸி. நான் ஆதினமிழகு. இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். இதை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுக்க தாவேக கட்சிக்காரங்க பல மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அதோட ஒரு பகுதியா மேலூர் அரசு பள்ளி மாணவர்களை திரட்டி தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு மராத்தான் போட்டி முன்னெடுக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி முதல்வர் விஜயோட பிறந்தநாள் கொண்டாட்டம்ங்கிறதுனால முழுக்க முழுக்க விஜய் பட பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கின அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவரும் மாணவர்களுக்கு இணையா விஜய் பாட்டுக்கு ஆடினார். ஒரு தவேக பெண் நிர்வாகி ஒருத்தரோட. இது நடந்த நிகழ்வு. ஆனா இத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா பள்ளி வளாகத்துக்குள்ள கட்சிக்காரங்களுக்கு என்ன வேலை? கொண்டாட்டத்துல ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் எதுவும் சமூக சிந்தனையை தூண்டக்கூடிய பாடல்களோ மாணவ மணிகளோ வளர்த்தெடுக்கக்கூடிய பாடல்களோ இல்லை. எல்லாமே மாண்புமிகு தமிழக முதல்வரோட மசாலா படங்களுக்கு எழுதப்பட்ட குத்து பாடல்கள். குத்துப்பாட்டுக்கு குத்தாட்டம் தானே ஆட முடியும், வேற பாரம்பரிய நடனங்களை ஆட முடியும்? தமிழக உயர்கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக உச்ச பதவி வகிக்கும் ஒரு அமைச்சர், கட்சி உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் கூட இருக்க ஒரு பெண் நிர்வாகியோட குத்தாட்டம் ஆடினாருங்கிற செய்தி மக்களுக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். ஆனா அதையே இளைய சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பள்ளி வளாகத்துக்குள்ள அந்த பிள்ளைகளின் முன்னிலையில நடத்தினா அதுக்கு பேர் என்ன? ஒரு ஆபாசமான அருவருப்பான ஏற்பாட்டுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆடலாமான பத்திரிகையாளர்கள் கேட்டார். எங்க முதலமைச்சருடைய பிறந்த நாள், முதலமைச்சர் பிறந்த நாள என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமா அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா சார்? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்ன கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பாயிட போதில்லை, ஒரு தப்பும் கிடையாது. நன்றி சார். இதுல என்ன தப்புன்னு தன் செயலுக்கு நியாயம் கருத்துக்கிறாருன்னா நாம எந்த மாதிரி அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்திருக்கோங்கிறது, அவங்களோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் யோசிக்கணும். இதுதான் உயர்கல்வித்துறை அமைச்சரோட மாண்பும் சமூக சிந்தனையும். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரோட வேலை என்ன? தமிழகம் முழுவதும் இப்பதான் பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்க நிலைமையில மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எவ்வளவோ சமூக பிரச்சனைகள் இருக்கு. பள்ளி பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. 2ல இருந்து 70 வயசு வரைக்கும் வித்தியாசம் இல்லாம பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி விழிப்புணர்வு உருவாக்கும் விதமாக பேசியிருக்கலாம், மாணவர்களுக்குள்ள அரசியல் சிந்தனையை விதைச்சிருக்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சு விழிப்புணர்வு உருவாக்கி இருந்தா அது ஒரு அமைச்சர் செய்ய தகுதியான வேலை, வரவேற்கத்தக்க செயல், அதை பாராட்டலாம். அப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பள்ளிகளின் மாண்பை கெடுக்கக்கூடிய, மாணவர்களை தவறான வழியில வழிநடத்தக்கூடிய, அவர்களோட மனசுல விஜய் பேரையும் கட்சி பேரையும் சமூக வக்கரங்களையும் விதைக்கக்கூடிய குற்றச்செயல். இதுல மாணவர்களையும் பங்கெடுத்துக்க வச்சா இதையெல்லாம் பள்ளி வளாகத்துக்குள்ள அனுமதிக்க முடியாது என்று சொல்ல பள்ளி தலைமை ஆசிரியருக்கு உரிமை இல்லையா? துணிச்சல் இல்லையா? இல்ல அவரும் இதுக்கு உடந்தையா? இது தமிழகத்துல இந்த ஒரு ஊர்ல மட்டும், ஒரு பள்ளிக்கூடத்துல மட்டும் நடந்த விஷயம் இல்லை. டிபிகே ஆட்சி நடக்கிறதுனால மொத்த தமிழகமும் இருக்க எல்லா கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் திரு விஜய் அவர்களுக்கும் அவரோட கட்சிக்காரங்களுக்கும் எந்த நேரத்திலையும் எப்படி வேண்டும்னாலும் தன் விருப்பம் போல நுழைஞ்சு என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு ஆயிடுமா?
மாணவர்கள் கேட்டதால தான் ஆடினேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மாணவர்கள் மது விருந்து கேட்டா பள்ளி வளாகத்துக்குள்ள கூட உட்கார்ந்து குடிச்சு கொண்டாடுவார? இளைய தலைமுறை எது என்ன எப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் இல்லாத வளரும் பிள்ளைங்களை வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்கள் இதை அனுமதிக்கலாம், கூட நின்று வேடிக்கை பார்க்கலாம்னா நாட்டோட கல்வி எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அமைச்சர் மாணவர்களோட சேர்ந்து கூத்தாடலாம்னா இந்த நூற்றாண்டின் மிக மோசமான ஆட்சி இதுதான். மிக மோசமான அமைச்சர் இவர் தான். இதே கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்ட பள்ளி ஒண்ணுல வேற சில கேள்விகளை உருவாக்குச்சு. அந்த பள்ளியோட ஆசிரியர்களும் நிர்வாகத்தினரும் சேர்ந்து விஜயோட பிறந்த நாளுக்காக விஜய் உருவத்தை பள்ளி மாணவர்கள் மொத்த பேரையும் உட்கார வச்சு ஒரு மகத்தான மனித கோலம் உருவாக்கி இருக்காங்க. பிள்ளைகளை 4-5 மணி நேரம் கொளுத்துறது இல்லை உட்கார வச்சு. இந்த செயல் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு மனசை குளிர வச்சிருக்கோம்ல. ஒரு அரசியல் கட்சியோட கொண்டாட்டத்துக்காக பள்ளி மாணவர்களை பயன்படுத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அந்த அதிகாரம் எந்த அடிப்படையில வந்தது? இங்க ஒரு முக்கியமான கேள்வி, யாருக்காக யாரோட பிள்ளைங்களை கொளுத்துற ஜூன் மாச வெயில்ல வதங்கணும்? ஒரு மாசம் ஃபீஸ் கட்டலைன்னா கூட வெளியே நிக்க பேரண்ட்ஸ் வரீங்க. எங்க பசங்களை வெளியில உட்கார வச்சு யாரு சினிமா பாட்டு போட்டு தப்பான முன்னுதாரணத்தை கொடுக்குறீங்களா அந்த ஸ்கூல்ல? இதை எதிர்பார்த்து தான் அந்த பிள்ளைங்களோட பெற்றோர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்களா? இது பள்ளி தலைமை ஆசிரியரோட வேலையா இல்ல ஆசிரியர்களோட ஏற்பாடா? இதை செய்ய சொல்லி தமிழக அரசோட சுற்றறிக்கை ஏதாவது உண்டுதா? இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடங்கள், மக்களுக்காக மக்களோட வரிப்பணத்துல இயங்கக்கூடிய பொதுவான பள்ளிகள். மாண்புமிகு முதல்வர் விஜய் நடத்துற அவருக்கு சொந்தமான தனியார் பள்ளி இருங்க, தனியார் பள்ளியாகவே இருந்தாலும் கூட பள்ளிக்கூடம் நடத்துறதுக்குன்னு அனுமதி வாங்கி முறையா நடத்தினா இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் அங்க அனுமதிக்க கூடாது. அப்படி இருக்க நாடெங்கும் இருக்க அரசு பள்ளிகள்ல விஜய் கட்சிக்காரங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற இந்த விதிமீறல்கள், ஒழுங்குமுறை மீறல்கள் கண்டிக்கத்தக்கது. இன்னொரு பள்ளிக்கூடத்துல விஜயோட உருவப்படத்தை பசிலா மாத்தி சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்து அதை வச்சு புது போட்டி நடத்தியிருக்காங்க. இதுக்கு தலைமை தாங்கினது மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள். இதெல்லாம் என்ன வகையான நிகழ்ச்சி? இதுல விஜயோட உருவப்படம் எதுக்காக? விஜய் யாரு? மாபெரும் சீர்திருத்தங்கள் செஞ்ச சமூக சீர்திருத்தவாதியா? இல்ல தேச சுதந்திரத்துக்காக படை கட்டி போராடினாரா? இல்ல காந்தி மாதிரி அஹிம்சையிலேயே இம்சை பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? அவர் ஒரு நடிகர். அவர் நல்லாட்சி தருவாரா அப்படிங்கிறது கூட உறுதி இல்லை. அவருடைய இந்த 40 நாள் ஆட்சி குறித்து பத்திரிகையாளர்களும் விமர்சனங்களும் தினம் கேள்வி எழுப்புறதும், திரு விஜய் அவர்கள் அந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம இருக்கிறதும் தினசரி வாடிக்கையா இருக்கு. அவர் நல்லாட்சி தந்து மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்ச பிறகு மக்கள் தாமாவே அவரை கொண்டாடுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அவர் பேரால கொண்டாட்டங்கள் நடத்துறது, அவர் முகத்தை மக்கள் மனசுலையும் மாணவர்கள் மனசுலையும் தொடர்ந்து பதிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றது, இந்த முயற்சி நாட்டுக்கு எந்த நற்பலனும் இல்லாத வெற்று அரசியல் மட்டுமே. இது தவிர தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள் விஜய் புகைப்படம் ஒரு முக்கியமான பொருளா டிவிகே கட்சிக்காரங்களால திணிக்கப்படுது. பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, என்னென்ன அவசியம் சரியா கூட வைக்கலாம். பல ஆரம்ப பள்ளிகள்ல டிவிகே கட்சிக்காரங்க அனுமதி கூட வாங்காம மாணவர்கள் கிட்ட விஜயோட படத்தை காட்டி இவரை தெரியுமான்னு கேட்கறது, உங்க மாமா நான் அறிமுகப்படுத்துறது. சந்தோஷமா பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, என்னென்ன அவசியம் சரியா கூட வைக்கலாம். எங்க அண்ணன்னு சொல்லி தங்களை தகுதிப்படுத்திக்கிறதும் அப்பட்டமான கட்சி திணிப்பு. விஜய் ஆட்சி அமைய காரணமாக இருந்த இந்த தேர்தல் வெற்றிக்கு அதிமுக்கிய காரணமாக காட்டப்படுறது குழந்தைகள்
தங்கள் பெற்றோரை கட்டாயப்படுத்தி ஓட்டு போட வச்சது. இது சம்பந்தமான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிற நிலைமையில அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் மேல போய் கூட்டம் கூட்டமா போய் செஞ்சுட்டு வர்றது மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். இன்னும் சில இடங்கள்ல கட்சிக்காரங்க குடி போதையில ஆய்வு நடத்தின சம்பவம், மாவட்ட கல்வி அதிகாரியின் ஆய்வு நடவடிக்கை மாதிரி பள்ளிக்கூடத்துல நுழைஞ்சு மாணவர்கள்கிட்ட கேள்வி கேட்கிறது, விஜய் படத்தை காட்டி அவரை பத்தி கேள்விகள் கேட்டு விளக்கம் சொன்ன சம்பவங்களும் பத்தி வருது. விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அந்த வயசு பிள்ளைங்க கிட்ட கொண்டு போய் ஒரு அரசியல் முகத்தை காட்டி அவரை பத்தி ஆகா ஓஹோன்னு கருத்தை விதைக்கிறது சரியா? ஆளுங்கட்சிங்கிற தகுதி அடிப்படையில அவங்களுக்கு இதுக்கெல்லாம் அதிகாரங்கள் உண்டா? இது மாதிரியான சம்பவங்கள் 1-2 இடத்துல இல்லை, நாட்டின் பல இடங்கள்ல நடந்துதான் சமூக ஊடகங்கள்ல காட்சிகள் பரவிட்டு. அதே மாதிரி மகளிர் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பள்ளி மாணவர்களை தளபதியும் கட்சி பேரை சொல்லி வாழ்க கோஷம் போட சொல்லியும் பள்ளி நிகழ்ச்சி ஒன்று ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி அடுத்து ஒரு சம்பவம் நடந்தது. டாக்டருக்கு படிச்சு அதுக்கும் மேல சிவில் சர்வீஸ் எழுதி IRS பணியாற்றி திரு அருண்ராஜ் IRS அவர்கள் தன்னோட கல்விக்கும் அனுபவத்துக்கும் பொருத்தமா சுகாதாரத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கார். இப்படி பொறுப்பான படிப்புகள் படிச்சு பொறுப்பான பணிகள் செஞ்சுட்டு இவ்வளவு பொறுப்பான பதவி வகிக்கிற அவர் கோயம்புத்தூர் ESC மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு பின்னணி இசையா தாவேகாவோட பிரச்சார பாடலை செய்து பட்டங்கள் வழங்கியிருந்தார். அது அரசு மருத்துவக் கல்லூரியா இல்ல DVK கட்சியோட கட்சி அலுவலகம்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா அரசு நிறுவனங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியோட சொத்தா மாறிடும். பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பொது வெளியில ஒரு சாதாரண நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 1000 நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனா எந்த கட்டுப்பாடும் இல்லாம எந்த அனுமதியும் வாங்காம தமிழகம் முழுவதிலும் இருக்க எல்லா அரசு நிறுவனங்களையும் தன் விருப்பம் போல பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எந்த சட்டம் அனுமதி கொடுத்துருக்கு? எந்த அனுமதியும் இல்லாம இதை தொடர்ந்து அடாவடியா செஞ்சுட்டு வர்றது எதுக்காக? ஆளுங்கட்சிங்கிற பயத்தை உருவாக்குறதுக்கா? இதுல தவேகாவோட கவனம் முழுக்க முழுக்க பள்ளி கல்லூரிகளை குறி வச்சு நடக்குது. ரொம்ப குறிப்பா மாணவர்களை குறி வச்சு, குழந்தை செல்வங்களை குறி வச்சு செயல்படுறதும், அவங்க மனசுல விஜய் பிம்பத்தை பதிய வச்சு எத்தனை தேர்தல் வந்தாலும் அவரையே தேர்ந்தெடுத்த இளைஞர்களை குழந்தைகளை மூளைச்செலவு செய்கிறதா அப்படின்னு தோணும். அப்படின்னா தவேகாவோட ஆட்சிங்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கான பிரச்சாரமானா? அரசு பள்ளிகள்ல ஆய்வுங்கிற பேர்ல விஜயோட புகைப்படத்தை கட்டி அரசியல் அடையாளங்களை திணிக்கிறது கடுமையா கண்டிக்கப்பட வேண்டிய செயல். மாணவர்கள் படிச்சு சிந்திச்சு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு 18 வயசுக்கு பிறகு எந்த அரசியல் கட்சி வேணும்னு தாங்களே முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த தளிர் பருவத்திலேயே குழந்தைகள் மனசுல அரசியல் கட்சி பெயர்களை, அரசியல் தலைவர் உருவத்தை திட்டமிட்டு பதிக்கிறது அந்த கட்சியை அடுத்தடுத்த தேர்தல்களில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தும் தவிர குழந்தைகளோட சிந்தனையை பாதிக்கக்கூடிய. இதை உடனடியாக நிறுத்தம். மாணவர்கள்கிட்ட கொண்டு செல்லப்பட வேண்டியது சினிமா முகமும் அரசியல் முகமும் இல்லை. வாசிப்பை வலியுறுத்துங்க, திருக்குறளை விவாதிங்க, அறத்தை அறிமுகப்படுத்துங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசுங்க, பெரியவங்களை மதிக்க கற்றுக் கொடுங்க, தமிழ் மொழியோட எதிர்காலம் பற்றி சிந்திக்க சொல்லுங்க, தமிழர் பண்பாடு பாரம்பரியம் வரலாறு மீட்டெடுக்கிற அவசியத்தை சொல்லி புரியுது. அதை விட்டுட்டு பிள்ளைங்களோட பிஞ்சு மூலையில நஞ்ச விதைக்கிற மாதிரி கட்சி சினிமாவை கிளம்பு திணிக்கிறது அந்த மாணவர்களுக்கும் மக்களுக்கும் மட்டுமில்லை, உங்க கட்சிக்குமே கூட நல்லது. குழந்தைகளை கட்சி அரசியலுக்கு பயன்படுத்துறது சட்டப்படி கொடுத்தோம். அப்படியான சட்ட மீறலை மதிப்புக்குரிய அமைச்சர்கள் முன்னின்று பள்ளிகள்ல மொத்தமா செய்யறது நிச்சயமான குற்றம். ஒரு தலைவரோட பிறந்த நாளை கொண்டாடுறது உங்களுக்கு 1000க்கும் அதிகமான ஆக்கப்பூர்வமான அர்த்தமுள்ள வழிகள். இப்படி எந்த பயனும் இல்லாத
குத்துப்பாட்டும் ரீல்ஸும் அரசியல் புகழ் துதிகளும் மக்கள் சிந்திக்காத வரை தான் செயல்படும். சிந்திக்க ஆரம்பிச்சா வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சும்.